ரைஸ்னு சொல்ற மாதிரி இதுல இப்ப ஹெஃப்து தரூரியாத், இந்த ஹெஃப்ல் என்று சொல்ற நேரத்துல அவர் சொல்லுவாரு, அதுல முக்கியமாக 2 விஷயங்கள்ல நாங்க பார்க்கணும். அதாவது ஒன்று அது ஹெஃப்லுல் ஹாலும் தான், அல் மஆலும் தான். ஹால் என்று சொல்ற நேரத்துல தற்போதைய நிலைமையை பாதுகாத்தல் அப்படின்னா, அழிவு என்று சொல்றது உடனடியாக வரவும் முடியும். பல சமயங்கள் அழிவு என்று சொல்றது உடனே வராது. நாங்க செஞ்சோம் தானே, நாங்களும் செஞ்சோம், எங்களோட வாப்பாவும் செஞ்சாரு, எங்களோட பாட்டனும் செஞ்சாரு, எல்லாரும் செஞ்சாங்க, ஒன்றும் நடக்கலை, நல்லா தானே இருக்கிறோம் என்று சொல்ற அந்த நிலைமை இருக்கும். ஆனா அது நீண்ட கால ஓட்டத்தில் மொத்தமாகவே அழிந்து போகின்ற ஒரு விஷயம் உண்டாக அது மாறிவிடும். அப்ப அந்த 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 ஹலாக் அல்லது அந்த தஹாருஜ் என்று சொல்றது ஒரே அடியாக நிகழ்கின்ற ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அதாவது ஒரு இயற்கை அனர்த்தம் மாதிரி நிகழ்கின்ற ஒரு விஷயம் ஒன்று இல்லை. திடீரென்று நிகழ்ந்து எல்லாம் அழிஞ்சு போகின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அது காலகட்டத்தில் மெதுவாக நடந்து அழிந்து முடிகின்ற ஒரு விஷயம் உண்டாக இருக்கு. அப்ப அப்படி நடைபெறாமலும் பாதுகாக்கும், அதான் நீங்க சொல்ல வருகின்ற ஆக முக்கியமான. அப்ப நாங்க சொன்ன மாதிரி அந்த பால் உணர்வு என்று சொல்றது பரம்பரை உருவாக்கம் என்ற நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படாமல் ஒரு சுவை உணர்ச்சிக்காக மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இடத்துக்கு வருமாக இருந்தா காலகட்டத்தில் என்ன நடக்கும் என்றால், அந்த குறித்த இனமே அழிந்து போகின்ற ஒரு இடத்துக்கு தான் அது